கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பெனியல் டிவி நேயர்கள் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இந்த நாளிலும் ஆண்டவர் சிலுவையில மரித்த நாளை நம்ம அனுசரித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மரிக்கும் தருவாயில் சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அதிலும் முதலாவது வார்த்தை ஆண்டவர் விசேஷமாக பேசின வார்த்தையாக இருக்கிறது. அதை பற்றி சில நிமிடங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, சிலுவையில நீர் மரிக்கும் தருவாயில் பேசிய 7 வார்த்தைகளை பற்றி நாங்கள் தியானிக்க போகிறோம் அப்பா. முதலாவது வார்த்தைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. நீர் அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும்படிக்காக செபிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவராக பூமியிலும் மரிக்கும் தருவாயிலும் நீர் வெளிப்பட்டனத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்படியா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அப்படி மாற்றும் தகப்பனே. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகளில முதலாவது வார்த்தையை நம்ம சில நிமிடம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் மரிக்கும் தருவாயில் இரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த நேரத்துல ஆண்டவர் 7 வார்த்தைகளை பேசினார். அதுல பேசிய முதலாவது வார்த்தை, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் பேசிய முதலாம் வார்த்தையை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் மனித அவதாரம் எடுத்து பூமியில வந்து இங்க ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல அழகாக ஒரு வசனத்தை தன் சீசர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம சீசரிடத்துல ஆண்டவர் சொன்னதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற அன்பை காட்டிலுமே ஆண்டவர் ஒரு மிக பெரிய அன்பை அன்னைக்கு மரிக்கும் தருவாயில் சிலுவையில வெளிப்படுத்தினதை நம்மளால பார்க்க முடிகிறது. நேசிக்கவே செய்யாத மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நன்மையானதை பெற்றுக்கொண்டு தீமையானதை அவருக்கு பிரதிபலித்த மக்களுக்காக அவர் சிலுவையில ஜீவனை கொடுத்தார். உள்ளத்தை வேதனைப்படுத்தி அவரை பாடுக்குள்ளாக்கி அவரை காயப்படுத்தின மக்களுக்காக ஆண்டவர் சிலுவையில தன் ஜீவனை கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. இதை குறித்து தான் வேதத்துல பவுல் சொல்லுகிறார், நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அதுல மேல இருக்கிற 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்களானால், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஒருவன் உலகத்துல ஒருவன் நீதிமானாக இருந்தால் தன் ஜீவனை அவனுக்காக கொடுக்கிறானாம். ஒருவன் நல்லவனாக இருந்தால் தன் ஜீவனை அவனுக்காக கொடுக்கிறாராம். ஒருவன் நல்லவன் என்று சொல்லும் பொழுது அவன் தனக்கு எஜமானாக இருந்திருக்கலாம், தனக்கு உதவி செய்தவனாக இருந்திருக்கலாம், அவன் மூலமாக அவன் நன்மையை அடைந்திருக்கலாம். அவனுக்கு ஒரு இக்கட்டு வரும் பொழுது அவனுக்காக அவன் ஜீவனை கொடுக்கிற அன்பை கூட அவன் வெளிப்படுத்தி காட்டிருக்கலாம். ஆனால் எந்த நன்மையுமே செய்யாத பாவிகளாக இருந்த நமக்காக ஆண்டவர் மரிக்கிறத பவுலாகிய அப்போஸ்தலர் இதுல குறிப்பிட்டிருக்கிறார். யோசித்து பாருங்களேன், எந்த நன்மையுமே பெற்றுக்கொள்ளாத ஆண்டவர் தீமையே அந்த ஜனங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். காயங்களை பெற்றுக்கொண்டார், அவமானங்களை பெற்றுக்கொண்டார், நிந்தனைகளை பெற்றுக்கொண்டார். இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் தன் அன்பை சிலுவையில காட்டினதை நம்மளால பார்க்க முடிகிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்ன ஆண்டவர்
அந்த இடத்துல அவன் சத்ருவாகி அந்த மக்களை ஆண்டவர் சிநேகித்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் தம்மை பகுத்த பாடுபடுத்தின மக்கள் மீது காட்டின அன்பை நம்ம இந்த சிலுவையில பார்க்கிற முதலாவது வசனமாக இருக்கிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த முதலாவது நம்ம சொல்லும் பொழுது இதுல 2 அன்பை பற்றி உங்களிடத்துல நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது அன்பாக அவர் எல்லாவற்றையும் தாங்கி கொண்ட அன்பை அவர் பிரதிபலித்து காட்டுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. கெத்செமனே தோட்டத்துல அவர் பிடிக்கப்பட்ட அந்த நேரத்துல இருந்து சிலுவை வரைக்குமே கிறிஸ்து இயேசுவை அந்த யூத ஜனங்களும் ரோம போர் வீரர்களும் சொல்லாலுமே செயலாலுமே அவரை ரொம்ப துன்பப்படுத்தினதை முதலாவதாக அவர் தாங்கி கொண்டார். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்ற அந்த வேத வசனத்தை ஆண்டவர் சிலுவையில காண்பித்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று சொன்ன ஆண்டவர் ஒருவருக்காக மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்திற்காக அந்த பாடுகளை சகித்து அதை தாங்கி கொண்டதை நம்மளால பார்க்க முடிகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நமக்கு நம்ம அந்த பொறாமையும் அந்த பெருமையுமே நிறைந்த அந்த ஆலய தலைவர்கள் ஒரு பொய் குற்றச்சாட்டை ஆண்டவர் மேல வைத்து கொண்டதை அவன் தாங்கி கொண்டார். சிலுவையில அறையும் என்று அந்த ஜனங்கள் எல்லாரும் கூக்குரல் இட்டு ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி சொன்னதை ஆண்டவர் தாங்கி கொண்டார். இவரிடத்துல ஒரு குற்றத்தையுமே காணேன் என்று அவருக்கு தீர்ப்பளித்து விட்டு அந்த தீர்ப்புக்கு மாறாக அவரை சிலுவையில அறைந்ததை ஆண்டவர் தாங்கி கொண்டதை இந்த சிலுவையின் தியான கூட்டத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. சிலுவையில அறைந்ததை ஆண்டவர் தாங்கி கொண்ட அன்பை நம்மளால பார்க்க முடிகிறது. நன்மைகளை பெற்றுக்கொண்டு வெறுப்புடன் பரிகாசித்த அந்த மக்களுக்காக அவர் அந்த துன்பங்களை தாங்கி கொண்டதை நம்மளால பார்க்க முடிகிறது. நேசிக்கிற ஒருவருக்காக நம்ம துன்பங்களை தாங்குகிறது ரொம்ப எளிதாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட தன்னை நேசிக்கிற ஒருவர் தன்னை துன்பப்படுத்தி விட்டார் என்றால் அதை தாங்கி கொள்ளுவார்கள், சகித்து கொள்ளுவார்கள். ஆனால் ஒரு பகைஞர் நம்மளை துன்பப்படுத்தி விட்டார், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நம்மை குற்றம் சாட்டுகிறவர்கள் துன்பப்படுத்தி விட்டார்கள் என்றால் அது ஒருபோதும் நம்மளால தாங்கி கொள்ளவே முடியாது. ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் அதை தாங்கி கொண்டு சிலுவையில காண்பித்த அன்பை நம்மளால விவரிக்கவே முடியாது. இது ஒரு பெரிய தெய்வீக அன்பாக நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த அன்பை நம்ம ஆழமாக போய் நம்மளால ஒருவராலுமே அவர் அன்பை விவரித்து சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட அன்பை தேவன் அந்த மரிக்கும் தருவாயில் நம்ம மேல காட்டினதை நம்மளால பார்க்க முடிகிறது. முதலாவதாக ஜனங்களுக்கு அவர் தாங்கி கொண்ட அன்பை நம்மளால பார்க்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்ற வேத வசனத்தின்படி அன்றைக்கு மரிக்கும் தருவாயில கூட கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவராக அவர் சிலுவையில வெளிப்பட்டதை நாம பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கும் நம்மளும் அதே போல ஆண்டவர் சிலுவையில எப்படி எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அந்த ஜனங்களுக்காக இவர்களை மன்னியும் என்று பேசினதை நம்மளால பார்க்க முடிகிறது. இதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் வருகிற காரியங்கள்ல ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே மாறிவிடும். அவர் சிலுவையில சகித்த, அவர் சிலுவையில தாங்கின அந்த பாடுகளும் அந்த உபத்திரவங்களும் நம்ம வாழ்க்கையில ஒரு துளி கூட நமக்கு வருவதில்லை. ஆண்டவர் அவ்வளவு ஒரு வேதனைகளையும் பாடுகளையுமே அதுல தாங்கி கொண்டதை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் என்று நீங்க சொல்லி கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவருடைய சிலுவையின் மரணத்தை நினைத்து பாருங்கள். அது எல்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கிறார். அவர் இதைவிட அதிகமான பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு கூட நம்ம பார்ப்போமே. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நம்ம ஈஸியாக அதை தாங்கிக் கொள்ள முடியும். அன்பினால நம்ம அதை தாங்கிக் கொள்ள முடியும். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தாங்கவே என்னால முடியலை என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சிலுவை தியான கூட்டத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று
சொல்லுகிறார். அதேதான் ஆண்டவர் தாங்கி கொண்ட அன்பை பிரதிபலிக்கும் வண்ணமாக சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இரண்டாவதாக ஆண்டவர் பரிந்து பேசும் அன்பையே சிலுவையில வெளிப்படுத்தினார். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் ஒரு பரிந்து பேசுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. உலக சரித்திரத்திலேயே முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஆபேலின் இரத்தம் ஆண்டவரை நோக்கி எப்படி கூப்பிட்டதாம்? அது தன்னுடைய வேதனையும் தனக்கு ஏற்பட்ட அநியாயத்தையுமே ஆண்டவரிடத்துல முறையிட்டது என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசித்து பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோ சிலுவையில இரத்தம் சிந்தி தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை சகித்து கொண்டு தம்மை துன்பப்படுத்தின மக்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். எவ்வளவு பெரிய அன்புல நம்மளால பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் அன்பு உலகத்திலேயே ஒரு விலையேற பெற்ற அன்பாக இருக்கிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கார். இன்றைக்கும் வரைக்குமே அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கார். நமக்காக, எனக்காக, உங்களுக்காக அவர் ஆண்டவருடைய சமூகத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ விதமான மனிதர்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே நல்லவர்களாக இருக்கிறார்களா? இல்லை. ஒருவர் நமக்கு விரோதமாக செய்கிறார்கள், சிலர் பகைஞர்களாக இருக்கிறார்கள், சிலர் தூஷிக்கிறார்கள், சிலர் நமக்கு துன்பங்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள், சிலர் நம்மளை நிந்தித்து வருகிறார்கள், நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவரிடத்துல நம்ம என்றைக்காவது அவர்களுக்காக பரிந்து பேசியிருக்கிறோமா? அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கோமா? இல்ல அவர்களிடத்துல வெறுப்பு காட்டி கொண்டிருக்கோமா? இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக பரிந்து பேசுங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்டதான மக்களை நம்மளை சந்தித்து வருகிறோம், இப்படிப்பட்டதான ஜனங்களை சந்திக்கிறோம், இப்படிப்பட்டதான நபர்களை நம்ம சந்தித்து கொண்டு வருகிறோம். ஆனால் அவர்களிடத்துல நம்மளால அன்பு காட்ட முடியல. நம்மளுடைய இருதயம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் நம்மளுடைய இருதயத்துல கிறிஸ்துவின் அன்பு இருந்தாலே மாத்திரமே அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்களை மன்னிக்கிறதான இருதயம் நமக்கு வருகும். அவர்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற இருதயம் அப்பொழுதுதான் நமக்கு வருகிறது. இன்றைக்கு கூட தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல இப்படிப்பட்டவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்திலையும் வேதாகமத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் இதே போல செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக முரட்டாட்டம் பண்ணின ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே பரிந்து பேசுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. தன்னுடைய உயிரையும் அவர் பணைய வைத்து பரிந்து பேசுகிறார். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், தினந்தோறும் நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் செய்த நற்கிரியைகள், அவர்கள் பிதாவினிடத்துல பிறருக்காக ஜெபிக்கிறதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அதை செய்கிறோம் என்று பார்த்தால் அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய ஒரு பெரிய விருப்பமாக இருக்கிறது என்பதை இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தன்னை விட்டு பிரிந்து போன லோத்துக்காக ஆபிரகாம் பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். தன்னை விட்டு தூரமாக பிரிந்து போகிற லோத்துக்காக ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல பரிந்து பேசுகிறத நம்ம வாசித்து பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்ம கூட பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். பிறருக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். அவர்களுடைய பாவங்களுக்காக, அவர்களுடைய மீறுதல்களுக்காக, அவர்களுடைய அக்கிரமங்களுக்காக நம்ம பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் நம்மளுடைய மீறுதல்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில அதை வெற்றி சுமந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல பரிந்து பேசுகிறதும் பார்க்கிறோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று நமக்காக தாங்க ஆண்டவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் பரிந்து பேசுகிறார். அன்றைக்கு சிலுவையில ஆண்டவர் வெளிப்படுத்தின அன்பை நம்மளால பார்த்து இன்றைக்கு நம்ம அதே போல செயல்பட வேண்டும்
வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டிருக்கிறார். இந்த பூமியிலிருந்து அவர் செல்லும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் என்னை போல கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் ஆண்டவர் சிலுவையில அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டிருக்கிறார். முதலாவதாக எல்லாவற்றையும் தாங்கி கொண்ட அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். இரண்டாவதாக பிறருக்காக பரிந்து பேசுகிற அன்பை வெளிப்படுத்துவதாக நம்ம ஒவ்வொருவருமே இருக்கணும். ஆண்டவர் பேசின இந்த முதலாவது வார்த்தையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கிறது. கிறிஸ்து மிகவும் நல்லவராக இருந்தார், ரொம்ப இன்னும் அன்பாகவராக இருக்கிறார்கள் தேவ ஜனங்களே. நாமளும் அதே போல கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவராக இந்த பூமியில உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்காக கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவராக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கிருபையும் பலனையும் தருவதற்காக ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போமா? ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறவராக நம்ம இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, நீங்க சிலுவையில பேசின முதலாவது வார்த்தையை நாங்கள் தியானித்து இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க சிலுவையில அந்த தாங்கி கொண்ட அன்பையும் பிறருக்காக பரிந்து பேசுகிற அன்பின் மூலமாக எங்களிடத்துல வெளிப்பட்டீங்கப்பா. சிலுவையில வெளிப்பட்டீங்க தகப்பனே. கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்து காமிச்சிங்கப்பா. நாங்களும் அதே போல இந்த பூமியில உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு பலனையும் கிருபையும் தேவன் கொடுப்பீராக தகப்பனே. ஏசப்பா, எங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும்பா. எங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக பார்க்கணும் தகப்பனே. அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படிக்காக நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே. அப்படியா நம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அப்பா, எங்களை நீர் மாற்றி உங்க பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. இயேசுவின் நாமத்துல சுபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென்.